ஒரு படம் ஒரு தடவை எனக்கு முரளி மோகன் நடிச்ச படம். ஏன்னா தெலுங்கு ஆர்டிஸ்ட். என்னுடைய எல்லா தமிழ் நான் விசு படம் பண்ண அத்தனையும் அவர் வந்து தெலுங்குல என்ரோல் பண்ணுவார். அவர் படம் ஒண்ணு தமிழ்ல டப் பண்றாங்க. உடனே ஏஎம் ரத்னம் தான். அது பிப்ரவரி மாசம், எனக்கு அப்போ மார்ச் மாசம் இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் வேற. அந்த மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷன். இது மாதிரி முரளி மோகன் 1 lakh கொடுத்தா பண்றேன் சார். இல்லை சார், ஒரு நாள் ஒர்க்குது. அப்போ 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்களான்னு. இல்லை 1 lakh கொடுத்துறேன் சார். நேராக ஷூட்டிங் போனாவே எங்கள் வீட்லேயே பணத்தை கொடுத்துட்டார். அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் பாரு. ஒர்க்கே முடிக்கல, நான் ஒர்க்குக்கு போகிறேன், வீட்டில் பணம் கொடுத்துட்டார். நான் போனேன், ஷூட்டிங்கில் போய் அவருடைய அந்த அந்த இது போட்டு லூப் போகுது. அப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், டிஜிட்டல் வரல, லூப்பில் போகுது. போனால் நான் பேசுகிறேன், பேசினா ஏதோ டம்ளரில் பென்சில் விட்டு ஆட்டின மாதிரி அந்த உடம்புக்கு என் குரல் சூட்டே ஆகலை. சார் ஓகேண்ணா, ஒன்றும் ஓகேலாம் இல்லை, இன்னொரு லூப் வேற இது சீன் போடுங்க. 2-3 சீனு பேசினா ஐ வாஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். யாரோ நான் பேசுன மாதிரியே இல்லை, அவருக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை. அப்போதான் ரத்னா சார் வந்தோடனே அந்த பண்டில் அப்படியே கொடுத்துட்டு, இல்லை சார் என் வாய்ஸ் சூட்டபிள் இல்லை, நீங்கள் வேற ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டு. பட் இட் வாஸ் அந்த பணம் எனக்கு அவ்வளோ அவசியம். ஆனால் என்னால் அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு என்னுடைய கான்ஷியஸ் இடம் கொடுக்கல. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு இந்த ரெக்கார்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது, எங்கிட்ட எந்த ஒரு ப்ரொடியூசர் 1 பைசா அட்வான்ஸும் கிடையாது.